ஹலோ விவேஸ், ஒருத்தர் அவருடைய மனைவி சின்ன வயசுல இறந்துடுறாங்க. அவருடைய மனைவிய அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. மறுநாள் போய் பாக்குறாரு, அவருடைய மனைவி கலரை போய் பாக்குறாரு. அங்க காத்திருந்த பயங்கரமான அதிர்ச்சி, மிரண்டு ஓடிட்டாரு. ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோல பாக்குறோம். மும்பை நகர ஓரத்துல ஒரு தனி பகுதி இருக்கு. அந்த பகுதியில ரிகானா என்பவரு வாழ்றாரு. அவரு திருமணம் செய்யறாரு. அதாவது சுபானா என்ற பெண்ணை பார்த்து திருமணம் பண்றாரு. அந்த பெண்ணு ரொம்பவே நல்ல பெண்ணு. அதாவது அவங்க குடும்பத்துல அவங்க அப்பாவும் தொண்டு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த நிறுவனத்துக்காக அவங்க செலவு பண்றாங்க. அதே நேரங்கள்ல அவங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்கல. அவங்களுடைய உண்மையான மனதை பார்த்துட்டு இவர் அந்த பெண்ணை திருமணம் பண்றாரு. திருமணம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோம் அந்த பெண் ஒரு உயர்ந்த பதவியில இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல சம்பளம் வருது. ஆனா வாரத்துக்கு 10,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஏழை எளிய மக்களுக்கு அவங்க தானம் பண்றாங்க. இப்படி அவங்களுடைய தானத்துக்கு அளவே இல்லாம இருக்கு. கோயில், மசூதி அப்படின்னு அந்த பெண் பல விதங்களை உதவி செய்யறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு 4 ஆண்டுகள் முடியுது. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்ல. இந்த நேரத்துல தான் கடவுளை வேண்டிக்கிட்டு எங்களை எப்படியாவது ஒரு குழந்தை கொடு அப்படின்னு இறைவனை வேண்டுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அதுக்கு பிறகு திரும்ப ஒரு பெண் குழந்தை பிறகுது. இப்படி 3 குழந்தை பிறகுது. 3ஆவதா ஒரு ஆண் குழந்தை பிறகுது. இப்ப அவங்க வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்ப அந்த ஆண் குழந்தைக்கு 4 வயசாவது. இந்த நேரத்துல ரெகானுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி நாளா அன்னைக்கு அமையுது. அதுவும் சுபானாவால. ஏன்னா சுபானா இறந்துறாரு. அதை தாங்கிக்க முடியாம இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு. சுபானா மாடைப்பால இறந்துடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அழுது அவர் உடல் சோர்ந்துருது. அது மட்டும் இல்லாம 3 குழந்தைகளும் என்னன்னு புரியாமே அழுதுட்டு இருக்கு. உறவினர்கள் எல்லாம் அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. இப்ப இவரு மனைவியை பார்த்து அழுதுட்டு கடைசி அடக்கம் செய்ய போறாங்க. வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி மனைவி முகத்தை ஒரு முறை பாத்துக்கிறாரு. இப்ப எல்லாரும் சுடுகாட்டுக்கு போறாங்க. கல்லறையில அடக்கம் பண்ண போறாங்க. அடக்கம் பண்ணிட்டு கடைசியா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா வீட்டுக்கு வந்துட்டு அவரால் நிம்மதியா வந்து இருக்க முடியல. ஏன்னா குழந்தைங்க ஒரு பக்கம் அழுதுட்டே இருந்திருக்கு. அவருடைய கடைசி மகன் 4 வயது ஆகுது. அவனுக்கு அம்மாவை மறக்க முடியாம அவன் அழுதுட்டே இருந்திருக்கான். எவ்வளவு ஆறுதலும் அவனு சொல்றான். ஆனாலும் மகன் கேட்கவே இல்லை. இந்த நேரத்துல என்ன பண்ண தெரியாம அவனும் தலையில அடிச்சுட்டு அழுது உட்கார்ந்திருக்கான். இப்ப மகனுக்கு உடல்நிலை சரியில்லாம போது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவன் போறான். இப்ப முதல் நாள் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல கவனிக்கிறான். அவனுக்கு பயங்கர காய்ச்சல் இருக்கு. அங்கேயே பெட்ல தங்குறான். அப்படி பெட்ல தங்கிட்டு மறுநாள் தான் உடல்நிலை சரியாகுது. இப்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். வீட்டுக்கு அழைச்சிட்டு இருந்தாலும் சோர்வே காணப்படுறான். இப்ப மனையோட கல்லறைக்கு போயிட்டு வரன்ட்டு கல்லறைக்கு போறான். அங்க போய் பார்த்தா அவனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்னன்னா அந்த கல்லறையில 2 நாய்கள் நின்னு குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்து அவன் கோபமா வரான். கல் எடுத்து அடிக்கிறான். இப்ப அந்த நாய் ஏதோ சொல்ல வருது அப்படின்ற மாதிரி அவனுக்கு கவனிக்கிறான். இப்ப வீட்டுக்கு வரான். அந்த நாய் குறைச்சது மட்டும் அவனுக்கு காது கேட்டுட்டே இருந்திருக்கு. திரும்பவும் மறுநாள் போறான். மறுநாள் போயிட்டு மனைவியோட கல்லறையில் நின்று ரொம்ப வருத்தமா நின்று இருக்கான். அந்த நேரத்துல தான் அந்த 2 நாய்களும் திரும்பவும் குறைக்குது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சிக்க முடியல. இந்த நேரத்துல அந்த 2 நாய்களும் அந்த கல்லறைய தோண்ட ஆரம்பிக்குது. சைடுல தோண்ட ஆரம்பிச்ச உடனே அவன் பயங்கரமா கோபமா வரான். கல் எடுத்து அந்த 2 நாய்களையும் விரட்டி விடுறான். இப்ப விரட்டி விட்ட பிறகு ஏதோ யோசிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு என்னதான் நடந்திருக்கும், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அவன் பல விதமா யோசிக்கிறான். இப்ப அன்னைக்கு தூங்குறான். அன்னைக்கு அவனுக்கு பயங்கரமான கனவு வருது. அவனுடைய கனவுல அவனுடைய மனைவி பயங்கரமான தீயில இருந்து சிக்கின மாதிரி அவன் கனவு காண்றான். திடீர்னு ஏந்திரிக்கிறான். ஏந்திரிச்சு தனது மனைவிக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எனக்கு கனவு வருது, எனது மனைவி இப்படி ஆபத்து சிக்கின மாதிரி கனவு வருது, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்ப நடுரவே அந்த கல்லறைக்கு போறான். ஆனாலும் அந்த 2 நாய்கள் மட்டும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப திரும்ப வீட்டுக்கு வரான். மறுநாளும் அந்த கல்லறைக்கு போறான். அந்த நாய்கள் தோண்டிக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப பயங்கரமா யோசிக்கிறான். இப்ப திரும்ப வீட்டுக்கு வரான். திரும்பவும் அந்த நாய்கள் அடிச்சு விரட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த இரவும் படுத்து தூங்குறான். இப்ப அந்த இரவும் அவருடைய மனைவி சுத்தி தீ பத்தி மாதிரி கனவு கண்டாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு அவ பல விதமா யோசிச்சுட்டு இருக்கான். இந்த நேரத்துல தான் ரெஹானோட தம்பி அங்க வராரு. ஆதல் குறிட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ரெஹான்ட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ரெஹானோட தம்பி யோசிக்கிறாரு, இது போல இங்க ஒரு பெரியவர் இருக்காரு, அந்த பெரியவருக்கு இது போல விஷயம் எல்லாமே புரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி வா போயிட்டு என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு 2 பேர் போறாங்க. இந்த பெரியவர் தான் இந்த ஊரோட தலைவர். அந்த ஊர்ல எதை செய்யணும்னாலும் அந்த பெரியவர்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நியாயமான ஒரு மனிதர் தான் அவரு. அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு நடந்த அனைத்தையும் சொல்றான். அதாவது தனது மனைவியோட கல்லறைய நாய்கள் தோண்டுது அப்படின்னு சொல்றான். அது ஏன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றான். அப்ப அந்த பெரியவர் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, உன்னோட கல்லறை சுத்தி மரங்கள் நட்டு கம்பி வேலி போட்டினா அந்த நாய்கள் எதுவும் உள்ள போவாது, அதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மேலும் அவன் சொல்றான், என்னுடைய கனவுல என்னுடைய மனைவி வரா, அவளை சுத்தி எப்போதுமே நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு, அவளும் நெருப்புல எரிஞ்சிடறா அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு கொஞ்சம் திகைச்சிடுறாரு. இப்ப அவரு சரி
சரி இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அதே போல தூங்கு. இப்ப இன்னைக்கு இதே போல கனவு வந்தா திரும்ப என்கிட்ட வா, இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு வரான். ஆனா அவனுடைய பிள்ளைகள் 3 பேத்தையும் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரிட்ட பிள்ளைய ஒப்படைச்சிட்டு பாதுகாக்க சொல்றான். ஏன்னா அந்த வேலைக்காரங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை இல்ல, அதனால இந்த 3 குழந்தைகளையும் நல்லாவே பாத்துக்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நடக்கிறத பாக்குறான். இப்ப திரும்பவும் ரெகானா கல்லறைக்கு போயிட்டு அவள்கிட்ட வேண்டிக்கிறான், நல்லபடியா ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிட்டு அவன் வீட்டுக்கு வர பாக்குறான். அந்த நாய்களும் அதே இடத்துலயே உட்கார்ந்துருக்கு. இவன் மேல யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து திரும்ப வந்து உட்கார்ந்துருக்கான். அன்று இரவு வேறு மாதிரி கனவு வருது. அதாவது இவருடைய மனைவி நிக்கிறாரு, சுத்தி தீ வந்து எரியுது. ஆனா இவருடைய மனைவிய அந்த தீ எதுவுமே பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு சுபானாவே அந்த தீயில விழுந்துடுறாங்க. இப்படியான கனவு அவர் கண்டுட்டு பயந்து போறாரு. நடுராத்திரியே எழுந்திருக்கிறாரு. விடிஞ்சதும் நேரா அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு நடந்தது சொல்றாரு. இப்ப உடனடியா அந்த பெரியவரும் நேரா கல்லறைக்கு வந்து கவனிக்கிறாரு. அப்ப கவனிச்சுட்டு நாய்கள் தோட்டத்துல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, உடனடியா கல்லறை தோண்டி பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதே போல அந்த கல்லறையை தோன்றாங்க. தோண்டி கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லோருக்குமே அதிர்ச்சி. அவங்களோட கணவர் மிரண்டு ஓடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் அதிர்ந்து போறாங்க, பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த கல்லறை திறந்தே இருக்கு. அதுவும் அவருடைய மனைவி எப்படி புதைச்சாங்களோ அப்படியே மேக்கப்போடே அவ்வளவு அழகா அப்படியே வந்திருக்காங்க. உடல் அழுகல அப்படியே வாசனையோட அப்படியே இருக்குது. இப்ப இதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துடுறாங்க. யாரோ கல்லறையை ஓபன் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே புரியுது. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் தராங்க. போலீஸும் வராங்க. போலீஸ் வந்துட்டு அனைத்துமே கண்காணிக்கிறாங்க. சரி விசாரணை தொடங்கும் அப்படின்னு அவங்களுடைய விசாரணையும் தொடங்குறாங்க. ஆனா அந்த 2-3 நாள் யார் அதை தோண்டாங்க அப்படின்னும் எதுவுமே தெரியல. இப்ப 12 நாள் ஆச்சு. 12வது நாள் ஒரு நிகழ்வு நடக்குது. அதுதான் பக்கத்து கல்லறை ஒரு புது கல்லறை ஒண்ணு இருக்குது. சுடுகாடு முழுவதும் என்ன நடக்குது அப்படின்னு சிசிடிவி கேமரா வச்சு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் யாரோ 2 பேர் வந்து ஒரு புதிய கல்லறைய தோன்றாங்க. உடனடியா போலீஸ் வந்து அவங்க கைது செய்யறாங்க. கைது செஞ்ச பிறகு அதிர்ச்சியான தகவல்லாம் வெளிவருது. அவங்க சொன்னது அவங்க உள்ள அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வச்சுது. அது என்னன்னா புதைச்ச பிறகு அந்த இரவு போய் அந்த கல்லறை தோண்டி இருக்காங்க. கல்லறை தோண்டி அங்க பில்லி சூனியம் வச்சது. அது மட்டும் இல்லாம புதைச்ச பிறகு அவங்களுடைய நகைகள்லாம் இருக்கும். அந்த நகைகள்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு தான் நாங்க அங்க போய் தோணணும் அப்படின்னும் அவங்க 2 பேர் சொல்றாங்க. இதை கேட்டு அங்க உள்ளவங்க எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பில்லி சூனியமா எங்க இருக்கு பாப்போம் அப்படின்னு திரும்ப அவங்களை கொண்டு போறாங்க. சுபானா கல்லறைய திரும்ப தோன்றாங்க. அங்க உள்ள 3 பொம்மைகள் வந்து பில்லி சூனியம் செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. இப்ப இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. யாருக்காக வச்சது எதுக்காக வச்சதுன்னு தெரியாம எல்லாருமே திகைச்சிட்டாங்க. இப்ப அந்த பெரிய சொல்றாரு, பில்லி சூனியம் எல்லா இடத்துலயும் தடை செய்யப்பட்டிருக்கு. இது நம்ம மதத்துல மட்டும் இல்லாம அனைத்து மதத்திலையும் பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணத்தாலதான் உனக்கு தூக்கம் வரல, யாருக்கோ செய்யப்பட்ட பில்லி சூனியம் உன் மனைவி உன்னை காட்டி கொடுத்துட்டான். சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு உடனடியா அவங்களே எடுத்து தூக்கி போட்டு அந்த கல்லறைய நல்லபடியா வச்சு மூடுறாங்க. இப்ப ரெகான் என்ன சொல்றாருன்னா, எப்படி நம்ம கல்லறையை பாதுகாக்கிறது, எப்படி தோண்டாம இருக்க வைக்கிறது அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்கிறான். ஆனா அந்த பெரியவரோ அதெல்லாம் பண்ண முடியாது, நம்மளுடைய கல்லறைய நம்ம தான் பாதுகாத்தாகணும். அதாவது புதைச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள் வரலையும் நம்ம தான் போய் நமக்கு வேண்டியவர்களுடைய கல்லறையில நின்று நம்ம பிரார்த்திக்கணும். அவங்களுடைய கல்லறை எப்படி இருக்கணும் நம்ம தான் பாத்துக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு தினந்தோறும் அவர் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபட்டுட்டு வீட்டுக்கு வராரு. இதுவும் மும்பையில் நடந்த போது தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.